பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2700க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஜாபுக்கு வந்து 20 வயதுலேருந்து 28 வயது வரைக்கும் எல்லாருமே நீங்கள் வந்து ஆண் பெண் இருவலரும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. அது என்ன, அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து தெரியட்டும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து www.bankofbaroda.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலும் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துலேயும் உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதுவும் எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன், ஸ்டெப்பாக பாருங்கள். அப்படி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். மேலே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைனை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அந்த கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? இதில் கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான கேரியர்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சீனியர் பொசிஷன்ஸுக்கான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன்ஸ் வந்து இந்த போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் அண்டர் ட்ரைனிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். கிளிக் மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், நவ் மோர்னு சொல்லிட்டு. அந்த நவ் மோர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து 1 டிசம்பர் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் பேங்க் ஆஃப் பரோடா அண்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் அப்ரெண்டிஸ் கேட் 1961 படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தான் வந்து வெளியிட சொல்லியிருக்காங்க இந்த அப்ரெண்டிஸ் கேட்டகிரிக்காக. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 11/11/2025 அண்ட் 1/12/2025 டிசம்பர் 1 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகிரி யார் யார் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். 1/11/2025 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கான இந்த கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, அண்டு அப்ளை பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி, சரிங்களா? இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் வந்து இருக்குது. கேண்டிடேட் ரிஜிஸ்டர், அதாவது NAPS போர்ட்டல்லையோ அல்லது NATS போர்ட்டல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளான கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் 20 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரி, சரிங்களா? கிராஜுவேட் டிகிரியில் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அரியர் இருக்கிறவங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து எவ்வளோ நாளாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மந்த், அதாவது 1 இயர் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து எங்கே சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. SC STக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட் வந்து கேண்டிடேட் தகுந்தாறு போல் வந்து பார்த்தீங்கன்னா PWD ஆட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்ற டோட்டலாக வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து
2700 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 159 காலி பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 159 காலி பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத உங்கள் கேட்டகரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அண்டு இதில் வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்ஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். சரிங்களா, கேண்டிடேட் வந்து அப்ளை எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க ஸ்டேட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் கர்நாடகானா நான் கர்நாடகாவில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நான் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். வேறு அதர் ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. சரிங்களா, இதில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்ளிகேஷன் வந்து வைல் சப்மிட் ஆனதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அதாவது அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் வந்து பண்ணப்படும். அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சர்வே எரர்னால வெளியே வந்துருவாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணும்போது ஃபெயில்டாரு இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் அப்ரண்டிஸ், அதாவது நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் இது ஒன்ஸ் நீங்கள் ஒரு டைம் வந்து 1 இயருக்கு மட்டும்தான் உங்களுக்கான டியூரேஷன் வந்து இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணணும். மற்ற குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்றதையும் இந்த பேங்க் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான எப்படி சார் ப்ராசஸ் வந்து என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து ஸ்டேட் வைஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதாவது ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸில் வந்து 25 கொஷினும் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினும், கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினும் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 25 கொஷினும், டோட்டலாக 100 கொஷின் வந்து இருக்கும். 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் லாங்குவேஜ் வந்து என்னென்ன லாங்குவேஜ் சார் வரும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வரும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆல் கேண்டிடேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸில் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டியான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஒரிஜினல் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட், இதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். அவங்கவுங்க லாங்குவேஜில், அதாவது உங்கள் சொந்த மதர் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கான டெஸ்டஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ரீட், ரைட், ஸ்பீக் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த 4 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லோக்கல் லாங்குவேஜில் வந்து இருக்கணும். ரீட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், ரைட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீக் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். சரிங்களா, கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த இது வந்து படிக்க சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அவங்கவுங்க லாங்குவேஜில் தான் வந்து பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 23வது இடத்துல வந்து இருக்குது. தமிழில் தான் உங்களுக்கான இந்த டெஸ்டஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். ஃபைனல் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து வராங்க அந்த கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து போடுவாங்க. சரிங்களா, எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து போடுவாங்க. அதில் அவங்களுடைய கட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெண்டிங் வந்து இருக்குது, என்னென்ன கரெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ வந்து மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஜாப் ப்ரொஃபைலில் வந்து என்ன ஜாப் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்
உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் எம்ப்ளாயீஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்குது சார், 1 இயர் வந்து டியூரேஷன்னு சொல்லிட்டுங்க. அதுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளமாக வந்து இருக்கும். அதுவும் 1 இயர் அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது பெனிஃபிட்ஸான அலவன்சஸ் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மற்ற அதர் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நாட் எலிஜிபிள், அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சார் நம்மளுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூ. 400 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து எக்ஸாமினேஷன் ஒரு ஃபீஸ் வந்து இருக்கும். அண்ட் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் அதர் பேக்வேர்டு ஓபிசி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் ரூ. 800 அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற போர்ட்டலில், சரிங்களா, எஜுகேஷன் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும், சரிங்களா? இப்போது ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு தமிழில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23வது பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் ஏதாவது ஒரு பேங்க் இருந்தாலும் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கில் தமிழ்நாட்டில் எத்தனை பேங்க் இருக்கோ அத்தனை பேங்க்கோட லொக்கேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்கள் சொந்த மாவட்டத்துலேயோ அல்லது உங்கள் சொந்த கிராமத்துலேயோ உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அங்கேயே உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் வந்து பண்ண தருவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது. சரிங்களா? இதில் வந்து நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. சரிங்களா? இதில் வந்து 2 இது வந்து இருக்கே அப்படின்னு வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ஏடிஎஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் லாகின் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ஏபிஎஸ்சில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்தாவே போதும். இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உங்கள் சொந்த மாவட்டத்தில் உங்கள் சொந்த ஊரில் இருக்கிற பேங்க்கில் வந்து நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ண